இந்த கும்ப ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே ராகு பகவான், 2ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் குரு பகவான், 7ஆம் இடத்தில் கேது. அடுத்த 365 நாட்களுக்கு, அதாவது அடுத்த ஒரு வருட காலத்திற்கு சனி பகவான், குரு பகவான், ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் பிரச்சனையை கொடுக்க போகுது, அப்போ பொருளாதார வரவு எந்த கிரகம் கொடுக்க போகுது, எந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி வெளில வர்றது, திருமணம் எப்போ நடக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தை பேர். முக்கியமான விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. எதனால், என்ன காரணத்தினால, அப்போ நீங்கள் எந்த மாதிரி முயற்சி பண்ணால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் வருமானம் இல்லை, தொழிலில் பார்த்திங்கன்னா எனக்கு நஷ்டம் அதிகமாக இருக்குது, நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சிந்தனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு கிரகம், சனி பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, ராகு பகவான் என்ன கொடுக்க போகிறார், கேது பகவான் என்ன கொடுக்க போகிறாரு, குரு பகவானுடைய பலன்கள் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் சரியில்லை, வேலை சரியில்லை, கணவன் மனைவி பிரச்சனை, ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு பிரச்சனையை முடிக்கலான்னா அடுத்த பிரச்சனை அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது தெரியாமல் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன், குழப்பத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த குழப்பம் இருக்க தான் செய்யும். சார் இப்படி சொன்னால் எப்படி சார் நாங்கள் அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த குழப்பத்திலிருந்து விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த ராசிக்கு 5ஆம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னென்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அட்டம் பண்ணாதீங்க. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு என்னென்னா பேராசை அதிகமாக இருக்குது. உங்கள் பிரச்சனை நாளைக்கே தீர்ந்துடணும், நாளன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கணும், பெரிய லெவலில் வந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அது தவறு கிடையாது. அது சில நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பேராசை தான் பெரிய லெவலில் வெற்றியை கொடுக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் ஒரே நேரத்தில் பிரச்சனையை தீர்மானா தீராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழியை பாருங்கள். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்புன்னு சொல்லும்போது முதல்ல என்னென்னா, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க. இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை சார் வேலை மாறியே ஆகணும் சார், நிறைய பிரச்சனை சார், ஆஃபீஸ் சரி கிடையாது, திடீர்னு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள். அந்த வேலை மாற்றம் பண்ணும்போது என்ன, ரொம்ப கிளியராக வேலையை வாங்கிட்டு தான் வேலையை விடுவேன் அப்படின்னு தீர்மானத்தோடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரெஷர் இருந்தால் கூட, இல்லை 7:30 சனி முடிஞ்சிருச்சு அதனால் நம்ம ரிசைன் பண்ணிட்டு வேறு வேலையை தேடலான்னா திருப்பி பிரச்சனை வரும். ராசியில் ராகு இருக்கார், அதனால் கொஞ்சம் பிரச்சனை தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்போ நீங்கள் வேலையை வாங்கிட்டு வேலையை விடணும். அதேமாதிரி அந்த ரிலீவிங் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வேலையை விட்டால் அடுத்த வேலை கரெக்டாக போக முடியுமா, இல்லை இங்கே அனுப்புவாங்களான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவுகள் வருமானா கண்டிப்பாக பணம் வரும், பொசிஷன் வரும், இன்க்ரிமெண்ட் வரும். என்னென்னா அதுக்கு நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் அதிகமாக இருக்கும். சும்மாலாம் கிடச்சிடாது. நீங்கள் அதிகமான உழைப்பை போட்டால் தான் கிடைக்கும். சார் நான் அதிகமான உழைப்பு தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் கிடைக்கல. ஆனால் இந்த வருஷம் இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விடுறதுனால கண்டிப்பாக நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு விமோச்சனம் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும். பயப்படாதீங்க. அதே போல் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும்போது என்ன ஆகும், ஒரே டைமில் 10 பேர் ஃபோன் பண்ணி நான் உனக்கு 1 லட்சம் தரேன் 2 லட்சம் சொல்லும்போது என்ன ஆகும், யார்கிட்ட வாங்குறது தெரியல சார், திடீர்னு பேங்க்கில் ஃபோன் பண்ணி காசு தரேன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் குழம்பி போயிருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலாமா வேணாமான்னு. பிஸ்னஸை நிப்பாட்டினவங்களாம் இப்போ இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப சேஃபாக நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக முடிவெடுங்க. பணம் தேவை இருக்குது அப்படின்னா லோனாக அப்ளை பண்ணுங்கள், வெளியில் பணம் கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம், கவலையப்படாதீங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தில் சண்டை போட்டவங்க எல்லாம் உங்களுக்கு திருப்பி சப்போர்ட் பண்ண போகிறாங்க, கவலையப்படாதீங்க. அது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, மனைவி கணவன் மாமன் மச்சான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதை சப்போர்ட்டை எடுத்துக்கங்க. நீங்கள் தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ அவங்ககிட்ட சண்டை போட்டோமே எப்படி பேசுறதுன்ற ஒரு மனக்குழப்பம் இருக்கும். அந்த மனக்குழப்பம்லாம் இருக்க பார்க்காதீங்க. பணம் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க, கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கும்பராசி என்பவர்கள் பண வரவுகள் உண்டு அப்படின்னு நம்பிக்கையோட முயற்சி பண்ணிங்கன்னா பண வரவுகள் வரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிஸ்னஸை டெவலப் பண்ண தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 8ஆம் இடத்துல கூடிய கேது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பணம் வரும்போது ஒரு தப்பான எண்ணங்களை கொடுக்கும். அந்த தப்பான எண்ணங்கள் என்ன, நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் புதுசாக எதாவது ட்ரை பண்ணால் என்ன, இல்லை இந்த பணம் வந்ததை பிஸ்னஸில் நிறைய போட்டால் என்ன, அந்த மாதிரி பிரச்சனையில் வரும். முதல்ல உங்கள் வேலை என்னென்னா, கடன் இருக்குன்னா கடனை தீருங்க.
50% பிஸ்னஸில் போடுங்க, 50% கடன் தீக்கிற வேலையை பாருங்கள். சிறப்பு. அதேமாரி இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். திருப்பி எடுத்துகிட்டு போய் அதை எங்கேயாவது பிளாக் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பிரதானமான விஷயங்கள் என்னமா இருக்கணும்னா, கடனை தீர்த்துட்டு அடுத்த வேலையை பார்ப்பேன், அது இருந்துட்டா சேஃப். காசு வருமா சார்? கண்டிப்பாக வரும் சார், கவலையப்படாதீங்க. அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக கும்பராசி என்பவர்களுக்கு பிரச்சனை தீரும். இதெல்லாம் சேர்த்து ஒரு குழப்பமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே போல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கூடிய கேது என்ன ஆகும்னா, திருமண உறவுகளில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அது காரணம் நீங்கள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவீங்க, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு திருப்பி தப்பு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்கன்னா சேஃபு. இல்லைன்னா திருமண உறவுகளில் பாதிப்பு ஏற்படும், பிரிகிற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம். நீங்கள் தான் அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும். தப்பு நடக்குது, மனைவி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்காங்க, கணவர் பிரிஞ்சு போகிற மாதிரினா அங்கே தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த தப்பை திருத்திக்கொள்ள, தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டம். அதேமாரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக நடக்கும். குடும்பஸ்தானத்தில் சனி போகிறாரு, அது திருமணம் நடந்தே தீரும். முக்கியமாக காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் போய் ஃபேமிலியில் சொல்லுங்கள், கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதேமாதிரி காதல் பிரேக் ஆகிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க, சரிங்களா? திருப்பி அந்த காதலே தொடரும். திருப்பி லவ் பண்ணவங்க, உங்களை பிரேக்கப் பண்ணவங்களே திருப்பி கூப்பிடுவாங்க, திருப்பி உங்ககிட்ட பேசுவாங்க, கவலைப்படாமல் இருங்க. ஆனால் அதுக்கான நேரம் கொஞ்சம் எடுக்கும். நீங்கள் பிரேக்கப் பண்ணவங்க நாளைக்கே திருப்பி கூப்பிடுவாங்களா சார்னா கிடையாது. ஒரு 3லேருந்து 6 மாதம் ஆகும். ஏன்னா குரு பகவான் அதிச்சாரத்தில் வராது, திருப்பி அங்கே போவார். அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் டைம் கொடுங்க. தேவையில்லாம் ஐயோ பிரேக்கப் ஆகிடுச்சு அதனால் வாழ்க்கையை இழந்தா மாதிரி யோசிக்காதீங்க. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நிறைய இருக்குது. இது மட்டும்தான் பிரச்சனைன்னு கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க மக்கள். இதை பற்றி ரொம்ப போட்டு கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா சேஃப். அதே போல் இந்த 2ஆம் இடத்துல கூடிய சனி, ராசியில் இருக்கக்கூடிய ராகு வெளிநாடு வாய்ப்புகளை அள்ளித்தரும். வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா அழகாக பிளான் பண்ணுங்கள். வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சா அழகாக பிளான் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த ராகு போன அள்ளி கொடுப்பார். நிறைய கும்பராசி என்பவர்கள் என்னென்னா, இங்கேயே சாதிப்போம், இங்கேயே சம்பாதிப்போன்ற ஒரு எண்ணங்கள் உங்களை வாழ்க்கையை தடுக்குது, உங்களை வளர்ச்சியை தடுக்குது. அதனால் நீங்கள் வெளிநாடு போங்க, வெளியூர் போங்க. என்னென்னா அந்த வெளிநாடு போகும்போது, வெளியூர் போகும்போது பணம் செலவு பண்ணி போகணுன்ற ஒரு எண்ணங்கள் வரும். இல்லை யாராவது பணம் கேட்பாங்க, நீங்கள் 1 லட்சம் கட்டுங்க, 2 லட்சம் கட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு அங்கே வீசா வாங்கி, அந்த மாதிரி நம்பாதீங்க. உங்களுக்கு தகுதி இருக்குது, உங்களால் போக முடியும்னா போகிறது நல்லது. மாணவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கலாம், லோன் வாங்கி தான் போயாகணும். ஆனால் போனால் அந்த லோனை கட்டிடுவேனா சார், ஜெயிச்சிருவேனா சார்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, அதில் எந்த குறையும் கிடையாது. வெளிநாட்டிலே இருக்கீங்க, ஒரு இடம் மாற்றம் பண்ணிக்கங்க, ஒரு வீடு மாறுங்க, தப்பே கிடையாது. சொந்த வீடாக இருந்தால் கூட அந்த சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீடுக்கு போங்க. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். பிரிந்து வாழக்கூடிய, வெளிநாட்டிலே பிரிந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பெலாம் சில பேருக்குலாம் இருக்குது. அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் வீடு மாற்றணும், இடம் மாற்றணும். அங்கேயே வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா இடம் மாற்றுங்க, வேறு ஸ்டேட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேறு கண்ட்ரியில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கும்ப ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான பொருளாதார ஏற்றம், வாய்ப்புகள் எல்லாமே அள்ளி வரக்கூடிய ஒரு நேரம். ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருந்தே தீரும். அந்த மனக்குழப்பத்துடனே எல்லாத்தையும் சந்தித்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2025ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. எனக்கு குரு பயிற்சி பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணலை, ராகு கேது பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலை, சனி பயிற்சி எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு என்ன கர்மா இருக்குது, எதனால் பிரச்சனை, ஏன் அதனால் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியல, ஏன் எனக்கு கடன் வந்துச்சு, ஏன் திருமணம் ஆகலை அப்படின்றது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் அதில் பலன் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்ப்பது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது, முகூர்த்த நிர்ணயம், அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போல பலவிதமான பிரசன்னங்க வகுப்புகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.